பனித்துளிகள் ஜனவரி 20, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு தயங்காமல் போதியுங்கள். தியான வசனம் யாத்ராகமம் 4:12. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். முதல்ல நிலவுல காலடி எடுத்து வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர்தான் என்பது நம்மில் பலருக்கு தெரியும். அமெரிக்க கப்பல் படையில இருந்த அவர் அப்பல்லோ 11 என்று பெயரிடப்பட்ட வானூர்தியில மற்ற நிபுணர்களுடன் சேர்ந்து 1969 பயணம் செய்தவர். இதுல வேறொரு உண்மையும் இருக்கிறது. அந்த வானூர்திக்கு பஸ் ஆல்ட்ரின் என்பவர்தான் தலைமை அதிகாரியாக இருந்தார். ஜூலை 20 அன்று வானூர்தி நிலவை அடைந்தவுடன் நாசா மையத்திலிருந்து அவருக்கு நிலவில் இறங்க கட்டளையிடப்பட்டது. ஆனால் நிலவில் இறங்கினால் மூழ்கி விடுவோமோ அல்லது தீப்பற்றி எரிந்து விடுவோமோ என்ற பயத்துல இறங்குவதற்கு தயங்கினார். அந்த தயக்கத்துல ஒரு சில வினாடிகள்ல நாசா மையத்திலிருந்து உதவி அதிகாரியான நீல் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நிலவுல இறங்க கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவர் உடனே இறங்கி நிலவுல கால் பதித்து பெரும் புகழை அடைந்தார். தேவன் மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வர தலைமை தாங்க தெரிந்து கொண்டார். ஆனால் மோசேயோ சாக்கு போக்கு சொல்லி அதனை தட்டி கழிக்க முயற்சி செய்தார். தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்த தயக்கம் காட்டினார். முதல்ல இஸ்ரவேலரோ தன்னை நம்ப மாட்டாங்க என்றார். அதற்கு 3 அற்புதங்களை நடத்தி காட்டினார் தேவன். இரண்டாவதாக, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என சொல்லி பொறுப்பை தட்டி கழித்தார். நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று தைரியம் அளித்தார் ஆண்டவர். இப்பவும் பெரும் தயக்கம் காட்டிய மோசே மூன்றாவதாக வேறு யாரையாகிலும் அனுப்பும் என்று கூறினார். மோசே மீது தேவன் கோபம் கொள்ள ஆரம்பித்து அவரது சகோதரன் ஆரோனை அவரது வாயாக நியமித்தார். பாவத்திற்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கும் இவ்வுலக மக்களை விடுதலையாக்க தேவன் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை பயன்படுத்தி அவருடைய சுவிசேஷத்தை உலக மக்களுக்கு அறிவித்து அவர்களை அழிவிலிருந்து மீட்க வேண்டும் என அவளாயிருக்கிறார். அநேகர் தயக்கம் காட்டி சாக்கு போக்கு சொல்லி இந்த உன்னதமான தேவ ஊழியத்தை செய்வதற்கு அநேக விதமான காரணங்களை காட்டி வராமல் இருக்கிறோம். நீங்கள் பெரும் தலைவராக இருக்க வேண்டியதில்லை, பெரும் பணக்காரராக இருக்க வேண்டியதும் இல்லை, பெரும் பேச்சாளனாக இருக்க வேண்டியதும் இல்லை, மெத்த படித்தவராக இருக்க வேண்டியதும் இல்லை. உங்களோடு பழகுகிறவர்களிடம், உங்களோடு சந்திக்கிறவர்களிடம் இயேசுவின் அன்பை பற்றி சொன்னால் போதும். அதை சாட்சியாக சொல்லுவோம். சொல்ல வேண்டும் என்ற சொல்லை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் எப்பொழுது சொல்ல போகிறோம்? வேறொரு சாக்கு போக்கு சொல்லி நாம் தேவனுடைய காரியத்தை விட்டு விலக மாட்டோம். நிச்சயம் மைண்டிலிருந்து அந்த காரியத்தை ஆரம்பிப்போம். நானும் கூட ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.